துவங்குவார்கள். அவருக்கு இங்கே பலியிடுகிற வழக்கம் உண்டு. எல்லா சிறப்பம்சங்களும் கொண்டவர் அந்த மாமரத்து முனீஸ்வரர். அதே போல மாத்தூர்ல மகிழடி முனீஸ்வரராக மாத்தூர்ல இருக்கிறார். அதே போல இங்கேயும் முனியையா அருள் பாலிக்கின்றார். அதே போல ஆலயத்துக்குள்ள ஒரு சாமி இருக்கார். நீங்க கோயிலுக்குள்ள வந்து எந்த நகர கோயிலையும் பார்க்காத தெய்வத்தை நீங்க இங்க சூரக்குடியில பார்க்கலாம். கோயிலுக்குள்ள வந்தோன்னு நீங்க சூரியன் சந்திரனை பார்ப்பீங்க. எல்லா கோயிலையும் பிள்ளையார பார்ப்பீங்க, நந்தியை பார்ப்பீங்க, அம்பாளை பார்ப்பீங்க, சுவாமியை பார்ப்பீங்க, வைரவரை பார்ப்பீங்க. பள்ளியில இருக்கும் பின்னால சோமாஸ்கந்தர் இருப்பார், பக்கத்திலேயே கன்னிமூல கணபதி இருப்பார், தேசிய விநாயகர் போல அந்த ஆலயத்துக்கு விநாயகர் இருப்பார், பக்கத்துல சுப்பிரமணியர் இருப்பார், மகாலட்சுமி இருப்பார், சரஸ்வதி இருப்பார், எல்லா தெய்வங்களும் இருக்கும். ஆனா எங்கேயும் இல்லாத மூர்த்தி இங்க இருக்காரு. என்ன தெரியுமா? சூரக்குடியில மட்டும்தான் சிவபெருமான் அப்படியே மல்லாரி இசை மட்டும் கேட்டுக்கொண்டே ஆனந்தமாக இருக்கிற ஆனந்த மூர்த்திங்கிற தெய்வம் இந்த ஆலயத்தில் மட்டும்தான். ஆனந்த மூர்த்தி லைவ் பயிற்சியாளர் முறைச்சு மல்லாரி வாசிச்சா கீழே போய் ஒண்ணும் இல்லாம கிடந்தவரை கூட மேல கோடீஸ்வரனை ஆக்குகிற சுவாமி இந்த ஆலயத்தில். அதான் ஆனந்த மூர்த்தி. அற்புதமான தெய்வம். இங்க இருக்கின்ற இந்த பெருமாள் மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு லைவ் ஊரணி ரொம்ப அருமையான ஊரணியை அமைத்திருக்கிறார்கள். 4 புறங்களையும் 18 படிக்கட்டு, மொத்தம் 72. தயவு செய்து மேல வந்து எல்லாரும் ஏறாதீங்க சார். ஐயா கும்பாபிஷேகம் நடக்கணும். யூடியூப் போட்ட லிங்க் அனுப்பு. தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு ஐயர்கள் மட்டும்தான் மேல போகணும். மற்றவர்கள்லாம் மேல போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. தயவு செய்து கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் மேலே இருக்கிறது அவசியம் இல்லை. அப்படியே சேர்ந்து தயவு செய்து மற்றவங்க கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு மறைக்கிறது அதை விட பெரிய இது. அதனால தயவு செய்து மற்றவங்க கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு தடவை சொன்னா தயவு செய்து மேல நிக்கிறவங்க இடையூறு இருக்கவங்க கீழே வந்துருங்க. நிக்காதீங்க, உட்கார்ந்துருங்க. அப்படியே மேல நிக்கிறவங்க சிவாச்சாரியத்தோட கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. நம்முடைய இந்த அற்புதமான ஆலயத்துல சூரக்குடியானது 9 நகர கோயில்ல அருள் பாலிக்கின்ற அற்புதமான மூர்த்தி தேசிகநாதர். இசையாயிரத்தை ஐநூறுவர்கள் நானா தேசிகள் வழங்கிய தெய்வமாக தொடர்ச்சியாக நகரத்தார் பெருமக்கள் தேசிகநாதர், அதான் தேசிக நாராயணபுரம், தேசிகபுரம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஆலயம். இங்க இருக்கின்ற மூர்த்தி ரொம்ப பழமையானவர். அதே போல இங்க இருக்கின்ற பிள்ளையார் பின்னாடி பாருங்க, அரச மரத்துல ஒரு பிள்ளையார் இருக்கார். கோயிலுக்கு வெளியில 1000 வருஷம் பழமையான பாண்டியர் கால பிள்ளையார் இங்க இருக்கார். அதே போல நம்முடைய இந்த கோயிலுக்குள்ள அம்பாள் ரொம்ப 1000 ஆண்டு கால பழமையான அம்பாள். அதே போல இங்க இருக்கிற சோமாஸ்கந்தர் சிலை பழமையான. அதே போல இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கன்னிமூல கணபதி, அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி 1000 வருஷம் பழமையானது. நவகிரகத்துக்கு பக்கத்துல உள்ள வைரவர் ரொம்ப ரொம்ப பழமையானவர், 1000 வருஷம் பழமையானவர். மதுரைக்கு பக்கத்துல உள்ள கீழ்மாத்தூர் ஆலயத்துல மணிகண்டேஸ்வரன் ஆலயம் இருக்கு. அங்க மட்டும்தான் வைரவர் கதை வைத்திருக்கிறார். அதே போல இங்கேயும் கதை வைத்திருக்கிறார். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட ஆலயமாக இருக்கிறது. இதோ நம்முடைய போற்றுதலுக்குரிய சர்வசாதகம் அண்ணா சிவன் திரு பிச்சை சிவாச்சாரியர் அவர்கள் வருகை தந்துவிட்டார்கள். நம்முடைய போற்றுதலுக்குரிய அண்ணா அவர்கள் காசி முதல் ராமேஸ்வரம் வரை இருக்கிற ஆலயங்களுக்கு குடமுழு காட்டிய பெருமைக்குரியவர்கள். அவர்கள் 4வது முறையாக இந்த ஆலயத்திற்கு குடமுழு காட்டக்கூடிய பெருமையை தேசிகநாதர் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேல்தளத்தை நோக்கி அண்ணா அவர்கள் வந்து விட்டார்கள். இதோ இன்னும் சில மணித்துறைகளில் கும்பாபிஷேகம் ஆக இருக்கின்றனர். சேர்ந்து லைவ் 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 ஞாயிறே திங்கள் செவ்வாய் புதன்யாளன் வேளே சனி பாம்பிரண்டோ உடனே ஆசரை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு சாமி வாங்க 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 வாங்க
ஒரு படம் எடுத்துக்கிறேன்.